ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் புதினா சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு குக்கரில் சாதம் ரெடியாக வடித்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா தலை எடுத்திருக்கேன். அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி தலை, அடுத்து பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. அடுத்து நம்ம ரைஸ் ரெடி பண்ணிடலாமா? கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஸோ வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் கொஞ்சமாக உளுந்து, கொஞ்சமாக நிலக்கடலை பருப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ பாருங்கள், வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆனால் தான் சாப்பாடு ருசியாக இருக்கும். ஸோ பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புதினா, கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி பேஸ்ட்டு ஆட் பண்ணியாச்சு. சேர்த்துட்டு பச்சை வாசனை போக நல்லா கலந்து விடுங்க. நான் இப்போ இது கூட உப்பு எதுவும் சேர்க்கலை. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி ரைஸ்லேயே நான் உப்பு போட்டுட்டேன். ஸோ அதனால் இதில் நான் உப்பு சேர்க்கலை. ஸோ பாருங்கள், பச்சை வாசனை போய் நல்லா வெந்து வந்துட்டு பார்த்திங்களா, இந்த சைடுலாம் பார்த்திங்கன்னா தெரியும், அப்படி நல்லா எண்ணெயெல்லாம் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ நம்ம சாதம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாமா? இங்கே பாருங்கள், சாதம் சேர்த்துட்டேன். ஸோ இது நான் குக்கரில் வடித்த சாதம் தான். அவ்வளவுதான், புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செம்மல, செம்ம டேஸ்ட்டு. கொஞ்சமாக சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக இருக்குது. ஸோ இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல? ஸோ ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.